ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதான் நம்ம சேனல்லே முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் தான் லிங்க் எப்படி பண்ணுறது எல்லாம் சொல்லியிருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியன் பை கேம் நம்ம ஸ்டோரி வச்சுருக்கோம்ல, அதை மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா. சின்சேனை கொண்டு வரலாம், எல்லாம் கொண்டு வரலாம். ஏன் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். 25ன்னு அடிச்சிங்கன்னா எதுவுமே வராது. அதே நான் சொல்கிற லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு 25ன்னு அடிங்க, கன்ஃபார்ம்டு உங்களுக்கு ஒரு கார் வந்துடும். F1 கார் மாதிரி சூப்பராக இருக்கும். நிறைய ட்ரிக்லாம் சொல்லி தரேன், வாங்க பார்த்துருவோம். நிறைய ஆப் இருக்குது, ஒரு 2 ஆப் இருக்குது. அந்த 2 ஆப் இருக்குது. கேமில் டவுன்லோட் பண்ண தான் கொஞ்சம் தலைவலிக்கும், அதனால் கோவப்படுறாதீங்க. எல்லாமே இருக்குது, நானும் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லா ஃபைல்லையும். இந்த லிங்க்குன்னு இருக்கா, இதுக்கு நெட்டை ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் வெளியே வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரு உள்ளே போகணும். அது வந்து ப்ளே ஸ்டோர் உள்ளே போயாச்சா, அது உள்ளே போய் IBD3D அப்படின்னு வரும். அந்த இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது மட்டும் டவுன்லோட் பண்ணணும். இன்னொரு ஆப்பு நம்ம கூகுளில் இருக்குது, அதை எடுத்துடலாம். இது இருக்குல்ல, இதான் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் பை கேம் ஜெஃப்ட் ஆட்டோக்காண்டி வச்சது, இது இந்தியன் பை கேமுக்காண்டி வச்சது. ஆனால் இந்த ரெண்டுமே இந்தியன் பை கேமில் ஒர்க் ஆகும். ஜெஃப்ட் ஆட்டோ கூட தான், இந்தியன் பை கேம் கூட தான். இப்போ அதுதான் நம்ம பார்ப்போம். இந்தியன் பை கேம் இப்போ இதை டவுன்லோட் பண்ணியாச்சா, இந்த பிளேன் இருக்கிறது மட்டும் கொடுக்கணும்னா உள்ளே வந்துடும். உள்ளே போய் நெட் ஆன் பண்ணிங்கன்னா பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்துச்சா, இப்போ 25 அந்த கார் இருக்குல்ல, அந்த கார் தான் காடு தண்ணி. இப்போ உங்களுக்கு இதில் அடித்து காமிக்கேன், என்னது இந்தியன் பை கேம் கேமில் அடித்து காமிக்கேன், உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். கன்ஃபார்ம் வராது. 25ன்னு நீங்கள் சும்மா அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வராது. நான் சொல்கிற அந்த லிங்க்கை மட்டும், இப்போ நான் சொல்கிற லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். இந்த இருக்குல்ல, இதில் போய் இந்த இது இருக்கா, வெளியே வந்து ஃபோனில் போய் 25 அப்படின்னு அடிங்க, கன்ஃபார்ம்னு எதுவுமே வராது. ஆனால் யூடியூப் முழுக்க 25 அடித்தா அந்த கார் வரும், இந்த கார் வரும் அப்படிம்பாங்க. வரே செய்யாது, கன்ஃபார்ம்னா ஒன்றுமே வரலையா. இப்போ அந்த லிங்க்கு காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு அடிக்கேன். 25 அடித்தேனா வரலையா. இப்போ அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடித்தோடனே எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். தலைவர் அலப்புறதான் வருது. போட்டு கேமில் எல்லாத்தையும் போட்டு ஏற்றி ஆட வேணுங்களாம் சூப்பராக. அந்த கீழே இருக்கா காரு 25 அப்படின்னு மேலே போட்டிருக்கா, சீட் கோட் 25 அப்படின்னு இருக்கா, அதை மட்டும் கீழே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி அந்த 25ங்கிறத நம்ம கேமில் போய் முதல்ல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நம்ம 25ன்னு அந்த நம்பர் வரும், ஒரு நம்பரு. இந்தா இது காப்பி பண்ணியாச்சா கீழே. அப்புறம் இந்த 25 பார்த்து வச்சுக்கணும் நம்பரு. இப்போ வெளியே வந்து இந்தியன் பை கேம் இருக்குல்ல, அது உள்ளே போகணும். இந்தியன் பை கேம் இந்த இருக்குது, இந்த இந்தியன் பை கேம் உள்ளே போயிட்டோன்னா லிங்க் பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை அமைக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரு வந்தோடனே நமக்கு அது காப்பி ஆகிட்டுன்னு அர்த்தம். அந்த நம்பர் வரணும். இந்த வந்துட்டா, இப்போ இந்த நம்பர் முடித்தோடனே தான் அடுத்தது உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போது நம்ம போய் 25ன்னு அடித்தோன்னா இப்போ ஒரு கார் வரும். இந்த காரை தான் யூடியூப்பில் வரோம்பாங்க. ஆனால் நான் கேமில் அடித்து பார்ப்போம், வராது. இப்படி தான் நிறைய இது பண்ணோம். அதனால தான் கைஸ் நம்ம எது இருந்தாலும் சொல்லிடுவோம். நம்ம இப்போ நம்ம சொல்லக்கூடாமல் இருந்திருக்கலாம், ஏன்டா சொல்லுத, அப்புறம் உனக்கு தானே எல்லாரும் வீடியோ போட அமைச்சிருவாங்க. நம்ம 2 கார் போட்டால் சூப்பராக இருக்கும் கைஸ். 2 கார் போட்டு 2 கார்லையுமே நீங்கள் அறிவிங்க. இப்போ முன்ன பின்ன போய்ட்டு இந்த ஸ்லோ பட்டன் இருக்குல்ல, அதை அமைங்கன்னா கார் குதிக்கும். அப்படி அமைங்கினீங்கன்னா எல்லா காருமே குதிக்கும். அப்படி அமைங்கன்னா நீங்கள் ஒரு காரில் போவீங்க, அதுவும் ஒரு காரில் போகும். ஆனால் 2 பேருமே ஒரே நீங்கள் தான் ஓட்டுவீங்க, ஆனால் அது 2 காராக போகும், அவ்வளோதான். இது ஒரு ட்ரிக்கு காய்ஸ். நம்ம ரேஸ் ட்ராக்கில் போய் காப்பி பண்ணி அங்கே போய் வேணால் இப்படி விளாட்லாம், ரேஸ் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணால் போய் கட்டுட்டா செம்மையாக இருக்கும். ஒரு சில சீட் கோடைன்னு சொல்லுவோம், மாட்டு வண்டி மாடு அப்படின்னு ஒரு சில காரு நிறைய சொல்லுவோம். இந்த இது போட்டு சின்சன்னு அவங்களெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லுவோம், இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஏடா நீ அதானே பண்ணுத, அப்போ உன்னை யாரோ காப்பி அடித்து பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. என்னை பார்த்து காப்பி அடித்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லன்னு ஒரு இது வச்சுருக்கேனா கன்ஃபார்ம் சொல்லுவேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானே அந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை பற்றி மொத்தமாக சொல்லுவேன் உங்களுக்கு, கன்ஃபார்ம்டு சொல்லுவேன்.
நீங்கள் அதை பார்த்தா மட்டும் போதும், நான் அதை மொத்தமாக சொல்லிடுவேன். க்ளீனாக நீட்டாக சொல்லிடுவேன். நீங்கள் பார்க்க மாதிரி செய்யுங்க என் வீடியோவை. எல்லாம் நான் உங்களுக்கு தரேன், லிங்க்கு தரேன், எல்லாமே தரேன் உங்கள் பயோவில். யூடியூப்புக்கு கீழே தான் இருக்கும் லிங்க்கு. ஆனால் அது லிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் வரும். இது இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சின்ன வர வைப்போம். நம்ம இது கூகுள் இருக்குல்ல, கூகுள் குரோம் எடுக்கணும். அதில் குரோம் இந்த முன்னாடி இருக்குல்ல, முடிவா இந்த இருக்குது குரோமு. இந்த குரோம் எடுத்து ITO-MODS அந்த ஃபஸ்ட் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ண முடியாது, ஒரு வாட்டி அமுக்கணும். அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போனால் அப்படி தான் வரும். இதில் போய் நம்ம பென் எடுக்கலாம். இதெல்லாம் பாதி எடுத்துட்டோம். இந்த ஃபைல் எடுக்கல. இது லோடு பண்ணிங்கன்னா அந்த ஃபைலு லோட் ஆக மாதிரி மேலே காமிக்கும். இதுதான் லோடு. இப்போ எப்படி டிக் அடிச்சுன்னா அது லோட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் கேமுள்ள அதான் கேம் தான். கேமுள்ள போய் அந்த MEDIUM அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அது உள்ளே ஃபஸ்ட்டு இருக்கா போட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வெளியே வந்துடும் எல்லாம் போட்டு. இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணி வரும் போட்டு. இப்போ இதை சுட்டிங்கன்னா அதான் இந்த NPC இருக்காங்கல்ல, அவனமே செத்து போயிடும். அதுவும் ஏன்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். அது தெரியல காய்ஸ், அது இதோ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இப்போ கட்டுட்டா டுக்குடு அப்படின்னு சுட்டோன்னே அப்படியே செத்து போயிடும். பிறகு இந்த ஃபாலோன்னு இருக்கிறத மாற்றினீங்கன்னா ஓனாக வரும். அந்த ஓனாக இருக்கிறத வேறு திரும்ப அதை அமுக்கணும். இப்போ போட்டே திரும்ப வைக்கேன். இப்போ அதை ஒரே இடத்துல இருக்கும். பிறகு அதையும் மாற்றினீங்கன்னா பிறகு நம்மளை பார்க்குற மாதிரி இப்போ மறுபடியும் போட்டுன்னு அடிக்கணே. போட்டுன்னு வச்சாலும் நம்ம திரும்பும். இப்போ இருக்கலாம், இப்போ நம்ம எங்கே போகிறோமோ நம்மளை அப்படியே பார்க்கும். திரும்பமா இப்படி திரும்ப பார்க்கும். ஆனால் நம்ம கிட்டே வராது. ஃபஸ்ட் அடிச்சது நம்ம கிட்டே வரும், இன்னொன்று அப்படியே இருக்கும். இப்போ இதை சுட்டோன்னா செத்துரும். அது சுட்டோன்னா அது ஓடும். நான் ஒரு வாட்டி காமிங்க. இப்போ திரும்ப அதை முங்கினே இதை முங்கினோன்னா இப்படி ஸ்டெக்காகி நிற்குமா. இப்படி நிற்கும் போது நம்ம ஒரு சுடு அது மேலே சுட்டு சத்தம் வந்துச்சுன்னா அது இப்படி ஓடி போய்ட்டு இருக்கும். கட்டுட்டா இந்த ஓடி போதா, நம்ம போட்டு ஓடி போவோம். தண்ணிக்குள்ளே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி மேலே அப்படியே போட்டு தானாக போகிற மாதிரி சூப்பராக வாய்ஸ் வாட்டமாக இருக்கும். இப்போ 2-3 சுட்டிட்டிங்கன்னா செத்துரும். அப்படியே நின்றுடும் அந்த இடத்துல. அப்புறம் மறைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ ஒரு சில சின்ன சீட் கோட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம 9 எடுக்கலை. CAR-2 அப்படின்னு அடித்தா போதும். CAR கார் அப்படின்னு அடித்து -2 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு கார் வரும். சூப்பர் கார். எங்கே அது? நல்ல காரு. இதிலே சீட் கூட இருக்குது நம்ம ஃபோனில் காலில். அது இப்போ காட்டுதேன் நின்னுங்க. இப்போ மாட்டு வண்டி பார்த்துருமா, 8011 இந்த மாட்டு வண்டி. கொஞ்சம் தொண்டை கண்ணு, அதனால் டக்குன்னு வீடியோ போய்ட்டு புல்லுன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாடு வந்துடும். இதில் எது ஸ்பீடாக போகிறோம் பெஸ்ட்டாக போவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புல்லு தான். இந்த மாட்டு வண்டி கொஞ்சம் மெதுவாக போவோம், குதிக்கிறது மெதுவாக தான் குதிக்கும், நல்லா இருக்காது மாட்டு வண்டி. அதே தனி மாடுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். தனி மாடு புல்லு மட்டும் கம்மிக்கிட்டா புல்லு போகிற ஸ்பீடுக்கும் இந்த காட்டு வந்துச்சுல மாலிங் காட்டு, அந்த காட்டு மாதிரியே ரொம்ப தூரம் குதிக்குது. சூப்பராக இருக்கணும். திரும்ப இப்போ நான் குதிச்சுன்னா எங்கே தெங்காசி போய் விழுந்துடும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில். 1 2 3 கோ. அப்பா எவ்வளோ தூரம் குதிக்கி. இது நீங்கள் பார்க்கலாம் எப்படி அங்கே போகுது, எவ்வளோ காரை நிறையா இருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது பாருங்க. கீழே விழுதே வாய்ப்பு கம்மி. நான் எப்படிலாம் போகிறேன், ஆனால் கீழே விழுதுனா விளைய மாட்டேன். இதுதான் கைஸ் மாட்டு வண்டிங்கிறது. ஒரு வாட்டி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விடவே செய்யாது நம்மளை. அதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம ஃப்ரெண்டு. இது எப்படி தான் இதை பார்க்கணும் எனக்கும் தெரில. இப்போ டக்குன்னு போனோம். அஜிதாவே லேடிதை சொல்லு, இவனோட தில்லு பைக்காது. அஜிதாவே லேடிதை
ஏதாவது சொல்லு கைஸ். நின்று கைஸ், இப்போ உங்களுக்கு அப்போ அங்கே ஒரு கார் அடித்தோம்ல, கார் அப்படின்னு போட்டு நான் இதில் அடித்தோம்ல, இப்போ அந்த மாதிரி தான் நமக்கு சீட் கோடில் ஒன்று இருக்குது. 8012 அப்படின்னு அடிச்சிங்கன்னா இப்போ கார் 2-2 அப்படின்னு அடித்தோம்ல, அதே கார் தான் இப்போ உங்களுக்கு வரும். 8012 அவ்வளோதான், தான் சீட் கோடு. அடுத்த சீட் கோடு அதுக்கும் கம்பாரிசன். இப்போ இதில் கார் AR அப்படின்னு +2 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதே கார் தான் வரும். என்ன இது அட்ஜஸ்ட்மெண்ட்டோ, அது சீட் கோடு, அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒன்று தான். இந்த வீடியோவில் நிறைய அது கவர் பண்ணியிருக்கோம் கைஸ். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சீட் கோடு நிறையா சொல்லுவோம். என்ன மாதிரிலாம் சீட் கோடுனா நிறையா இருக்குது. 2189 அப்படின்னு அடிச்சு பாருங்க, சூப்பரான காரு பைக்கு எல்லாம் வரும். இந்த மாதிரி காரு பைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது சீக்ரெட் சீட் கோடு. பிறகு இது வெறும் சாதாரண வீடியோ தான். உங்களுக்கு வரலன்னா